பொதுவாகவே நம்ம தலையில் ப்ராப்ளம் இருக்குது, ஹேரில் ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ், அதாவது முக்கியமாக நுண்சத்துக்கள் அப்படின்னு சொல்கிற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் குறைபாடு இருக்கும் பொழுது தான் இந்த பிரச்சனை ஏற்படுது. வீட்டில் ஒருத்தருக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா நிறைய பேருக்கு அது அடுத்தடுத்து அதே கோம்பி இப்போ திரும்ப யூஸ் பண்ணுறது, டவலை திரும்ப யூஸ் பண்ணுறது, பில்லோ கவர், பெட் கவர்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு இந்த டேண்ட்ரஃப் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லலாம். தலைமுடியில் ஒரு ட்ரைனஸ் ஏற்படும். வறண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அதிகமான ஹேர் ஃபாலோ இல்லை டேண்ட்ரஃப் பிரச்சனையோ ஏற்படும். அந்த வறட்சித்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நமக்கு உதவியாக இருக்கும். இதை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்து சாப்பிடலாம். நான் சொல்லக்கூடிய விஷயம் தலைமுடிக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய பிளட் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், பெண்களுக்கு ரொம்ப உடல் எடை குறைவாக இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குனாலும் அந்த சமயங்களையும் இந்த உணவுகளை நம்ம பயன்படுத்தலாம். ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தலைமுடி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. இதில் ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹேர் ஃபால், தலைமுடி ரொம்ப உதிருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு கூட 12-13 வயது குழந்தைகள் நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. மேம், என் பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, தலையில் கை வச்சாலே அவ்வளோ முடி கொட்டுது. லாஸ்ட் இயர் கூட நிறைய முடி இருந்தது, இப்போ அதில் பாதி கூட இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. டீனேஜில் இருக்கக்கூடிய நிறைய கேர்ள்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது இளம் வயதிலேயே நரைமுடி ஏற்படுற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நரைமுடி பிரச்சனை எதனால் ஏற்படுது, இதை ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? பொதுவாகவே நம்ம தலையில் ப்ராப்ளம் இருக்குது, ஹேரில் ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ், அதாவது முக்கியமாக நுண்சத்துக்கள் அப்படின்னு சொல்கிற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் குறைபாடு இருக்கும் பொழுது தான் இந்த பிரச்சனை ஏற்படுது. இதில் நிறைய பேர் நீங்களாவே இந்த விட்டமின் சாப்பிட்லாம் நல்லது, இந்த கம்மீஸ் சாப்பிட்லாம் நல்லது, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்மளா ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்தோம்னா நிச்சயமாக சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். நேச்சுரலான சில உணவுகள் என்னன்றதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி நேச்சுரலாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மூலிகை சார்ந்து பயன்படுத்தக்கூடிய சில வழிமுறைகள் என்னன்றதும் நம்ம பார்க்கலாம். அதுவே போதும், எக்ஸ்ட்ராவாக நம்ம டேப்லெட்ஸ் எடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. வயதிற்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலருக்கு முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும், இளநரை பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். தலையில் டேண்ட்ரஃப் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருக்கும். வீட்டில் ஒருத்தருக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா நிறைய பேருக்கு அது அடுத்தடுத்து அதே கோம்பி இப்போ திரும்ப யூஸ் பண்ணுறது, டவலை திரும்ப யூஸ் பண்ணுறது, பில்லோ கவர், பெட் கவர்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு இந்த டேண்ட்ரஃப் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தலையில் பொடுகு பிரச்சனை இருந்தாலும் அதிகமான முடி உதிர்தல் பிரச்சனை ஏற்படும். முக்கியமாக இந்த டீலோஜன் எஃப்லியம் அப்படின்ற கண்டிஷன், ஆண்ட்ரோஜன் எஃப்லியம் அப்படின்ற கண்டிஷன், இது தாங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த கண்டிஷன் எதனால் ஏற்படுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம், ஸோ சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் நிறைய பெண்களுக்கு இந்த டீலோஜன் எஃப்லியம்ன்ற கண்டிஷன் இருக்கும். ஸோ நடு தலையில், அதாவது ஸ்கேல்போட உச்சந்தலை அப்படின்னு சொல்லுவோம், ஃபோர்ஹெட், இங்கே தான் நிறைய முடி ஃபால் ஆகுதும். ஸோ பெண்களுக்கு எஸ்பெஷலி இந்த கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். இதுவே ஆண்களுக்கும் எந்தெந்த சமயங்களில் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போதோ இல்லை நிறைய மெடிசின்ஸ் நம்ம சாப்பிட்டுட்டு அதனோட சைடு எஃபெக்டாக க்ரானிக்காக ஏதாவது ஒரு டிசீஸ்னால மெடிசின்ஸ் எடுத்து அதனாலையும் ஹேர் ஃபால் ஏற்படலாம். ஸோ முடி உதிர்தல் பிரச்சனை எதனால் ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சு அதற்கான இயற்கை வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிவர முடியும். அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா, ஸோ இளம் வயதில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. முக்கியமாக ஆண்களுக்கு பார்த்தோம்னா இந்த ஃபோர்ஹெட்ல, முன்னெற்றி பகுதியில் அதிகமான முடி உதிர்தல் பிரச்சனை இருக்குது. ஸ்பிளிட்டன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும், அதாவது இந்த ஷாஃப்டில், முடியோட நடு பகுதியில் ஒரு வலிமை இல்லாததுனால என்னென்ன பிரச்சனை, ஈஸியாக பிரேக் ஆகிறது, உடையிறதோ இல்லை நுனியில் பிளவு ஏற்பட்டு இருக்கிறதோ நம்ம பார்க்குறோம். தலைமுடியுமே நிறைய பேருக்கு ஒரு மாதிரி செம்மட்டை கலராகவோ, அதாவது கலர் சேஞ்ச் ஆகிறது, ப்ரௌன் கலர்லேயோ வெண்மை நிறத்துலேயோ முடியோட நிறம் மாறுபடுறது பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்டர்னலாக நம்ம என்னென்ன சாப்பிட்டா நமக்கு
ஹேருக்கு நல்லது. முக்கியமாக பார்த்தோம்னா ஹேர் அப்படின்னு எடுக்கும்போது தலைமுடிக்கு நம்ம சாப்பிட்ற சில ஸ்பெஷல் கண்டிஷன்ஸில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு ஹேருக்கு நல்லது. நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே உடலோட எல்லா உறுப்புகளுக்குமே நல்லது. முக்கியமாக லிவருக்கு, நம்மளுடைய பிளட்டுக்கு எல்லாமே நல்லது. சரி, அப்படி இருக்கும்போது எந்த மாதிரியான உணவுகளில் அதிக கவனம் செலுத்தணுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய சாப்பிடணும். இது சூரியகாந்தி விதைகள், பூசணி விதைகளில் நிறையவே இருக்குது. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்லையும் இருக்குது. அதே மாதிரி மீன் வகைகள், சின்ன சின்ன மீன் வகைகள்லையும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. தலைமுடியில் ஒரு ட்ரைனஸ் ஏற்படும், வறண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அதிகமான ஹேர் ஃபாலோ இல்லை டேண்ட்ரஃப் பிரச்சனையோ ஏற்படும். அந்த வறட்சித்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நமக்கு உதவியாக இருக்கும். இதை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்து சாப்பிடலாம். முக்கியமாக இதை சாப்பிட்டா எனக்கு தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன வெங்காயம், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பூண்டு. இதில் அதிகமான சல்ஃபர் கண்டென்ட், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால சல்ஃபர் முக்கியமாக நம்மளுடைய முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது. உணவில் நிறைய சேர்த்துக்கணும். அதுவும் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம உணவில் சாப்பிட சாப்பிட என்ன ஆகுனா நிச்சயமாக இந்த தலைமுடி உதிர்தல் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது. அடுத்ததாக இஞ்சி உணவில் அப்பப்போ சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரியான மூலிகைகள் சார்ந்து நம்ம உணவை மாற்றும் பொழுது நிச்சயமாக இந்த தலைமுடி உதிர்தல் குணமாகுது. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்ல எதுங்க அதிகமாக கவனம் செலுத்தி நான் சாப்பிடலாம். நான் சொல்லக்கூடிய விஷயம் தலைமுடிக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய பிளட் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், பெண்களுக்கு ரொம்ப உடல் எடை குறைவாக இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குனாலும் அந்த சமயங்களையும் இந்த உணவுகளை நம்ம பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சுண்டைக்காய், கொத்தவரங்காய், கோவக்காய், இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள், கீரை வகைகளையும் நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு வரணும். இதே மாதிரி எக்ஸ்டர்னலாக நான் என்ன பயன்படுத்தலாம், வெளிப்பிரயோகமாக நான் என்னுடைய தலைமுடிக்கு இதை பயன்படுத்தினா ஹேர் ஃபால் குறையுமா, அது என்னென்ன அப்படின்றதும் நான் சொல்கிறேன். முக்கியமாக தோற்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்லையும் அதிகமாக டேமேஜ் இல்லாமல் பாதுகாக்கும். தலைமுடி உதிர்தலுக்குமே நமக்கு தோற்பு சுவை ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது நம்ம கடுக்காயை பயன்படுத்துகிறோம். இந்த கடுக்காய் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 3 ஸ்பூன் கடுக்காய் பொடி எடுக்கிறோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வேப்ப இலை பொடியை நம்ம எடுத்துக்கணும். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் தேங்காய் பால் விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணணும். வாரம் ஒரு முறை இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா தலையோட வேர் பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், நிறைய பேருக்கு இந்த டேண்ட்ரஃப் இருக்கலாம், ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை ஏற்படலாம். ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்னு சொல்றது ரொம்ப அதிகமான உஷ்ணத்தினாலேயோ இல்லை பொடுகு பிரச்சனைனாலேயோ நம்ம ஸ்கேல்ப்ல சின்ன சின்னதாக கொப்புளம் மாதிரி வரும். இது சரியாகணும்னா கடுக்காயும் நான் சொன்ன மாதிரி வேப்ப இலை பொடியும் தேங்காய் பால் விட்டு நல்லா கலந்து தலையில அப்ளை பண்ணிக்கணும். ஒரு அரை மணி நேரம் கழித்து தலைக்கு நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா தலைமுடியில் இருக்கக்கூடிய அந்த பூஞ்சை தொற்றுகள் இது எல்லாமே குணமாக ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமாக உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைந்து தலைமுடி நல்லா வளரணும்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் சொல்கிறேன். இதை நம்ம ஃபாலோ பண்ணாலும் ஈஸியாக நமக்கு தலைமுடி உதிர்தல் பிரச்சனை, நரைமுடியும் குணமாகும். இதற்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா மகிழம் பூ, அடுத்ததாக ரோஜா இதழ்கள், இது ரெண்டுமே தேவைப்படும். அடுத்ததாக உலர்ந்த எலுமிச்சை தோல் நமக்கு தேவைப்படுது. இது எல்லாமே நல்லா வெயிலில் காய வச்சுட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை மூன்றையும் நம்ம என்ன பண்ணணும்னா தயிர் விட்டு ஒரு நாள் இரவு முழுவதும் நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் இதனோட வேறு சில மூலிகைகளும் நம்ம சேர்க்கணும். அது என்னென்னா வெந்தயம் நல்லா ஊற வச்சு எடுத்துணும். நைட்டே தனியாக ஊற வச்சு அதையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். ஸோ இது எல்லா கலவைகளையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி எடுக்கணும். இந்த எண்ணெயை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது தலைமுடியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, உடல் உஷ்ணமாகுது, கண்கள் எரிச்சல் இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த ஆயிலை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா தலைமுடி உதிர்தல் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். அதே மாதிரி இன்டர்னலாக நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்தணும். போதுமான அளவுக்கு தண்ணீர், தேவையான அளவுக்கு ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள், இரவு உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது தலைமுடி உதிர்தல் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.